புரட்டாசி ஆரம்பிச்சாச்சு. நல்ல வெஜ் ரெசிபி சொல்லுங்க, ட்ரை பண்றோம் சிஸ்டர்னு நிறைய ரெக்வஸ்ட். ஸோ அதுக்காகவே ரொம்ப சூப்பரான இந்த தக்காளி மோர் குழம்பு ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபி எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுனே தெரியாது. அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி. ஆனால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்வீங்க. அண்ட் இப்போ தக்காளி மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பவுலில் 1 டீஸ்பூனுக்கு அரிசி, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின அரிசி பருப்பை இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1/2 கப் தேங்காய், 1 இன்ச் இஞ்சி, 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து தண்ணி ஊற்றி ஃபைனா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து பெருசா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்து லைட்டா வதக்கி விடுங்க. இப்போ முன்னாடி அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு கட்டியாகி வரும்போது 1/2 கப் தயிர் சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இம்மீடியட்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு கொத்தமல்லியை மேலே தூவி எடுத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல சூப்பரான தக்காளி மோர் குழம்பு தயார். மோர் குழம்பு தண்ணியா இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட வச்சு சாப்பிட நல்ல காரமா பிளஸ் விசேஷமா ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. இதோட ரெசிபி நாளைக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.